Good morning, students. Next, example 3.4. In an inter-school athletic meet with total of 24 individual prizes securing a total of 56 points. A first place secures 5 points, a second place secures 3 points, and a third place secures 1 point. Having as many third place finishers as first and second place finishers. Find how many athletes finish in each place. ஒரு பிளேஸ்ல எத்தனை அத்லெட்ஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படின்றது கேள்வி. சரியா? ஒரு இன்டர் ஸ்கூல் அத்லெட்டிக் காம்படிஷன்ல நமக்கு 24 இண்டிவிஜுவல் பிரைசஸ் வச்சிருக்காங்க. சரியா? இது பிரைஸ் வைஸ் நம்ம ஓவரால் பிரைசஸ் கவுண்ட் பண்ணும்போது 24 பிரைசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அப்படி மொத்தமா எல்லா பிரைசஸையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது 24 பிரைசஸ் இருக்கு. அடுத்து பாயிண்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது 56 பாயிண்ட்ஸ், ஓவரால் 56 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ், செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 1 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு 10 மெம்பர்ஸ் வராங்கன்னா 10 into 5, செகண்ட் பிளேஸ்ல 3 மெம்பர்ஸ் வராங்கன்னா 3 into 3, தேர்ட் பிளேஸ்ல ஒரு 5 மெம்பர்ஸ் வராங்கன்னா 5 into 1. இந்த மாதிரி அந்த பிளேஸ்ல வரக்கூடிய வின்னர்ஸோட மெம்பர்ஸ் கவுண்டிங் இன்டு அந்த பிளேஸ் செக்யூர் பாயிண்ட்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த டேட்டாவை நம்ம ஈக்குவேஷனா மாற்ற போறோம். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓவரால் நமக்கு 24 இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் இருக்கு, சாரி இண்டிவிஜுவல் பிரைசஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓவராலா 56 பாயிண்ட்ஸ். மூணாவதா ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேர்ட் பிளேஸ் வர்றவங்களோட கவுண்டிங் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வர்றவங்களோட டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல வரக்கூடிய வின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஓவரால் கவுண்டிங் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வரக்கூடிய வின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த சம்ம 3 ஈக்குவேஷன் எழுதி அதுல இருந்து ஒரு பிளேஸ்லயும் எத்தனை பேர் வின் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சொல்யூஷன் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸ் பி ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ் பி இஜெட்னு எடுத்துக்கிறேன். நமக்கு ஓவராலா பிரைசஸ் எத்தனை சொல்லியிருந்தாங்க? 24 பிரைசஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர்ஸ் பிளஸ் செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸ் பிளஸ் தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ், இவங்களோட பிரைஸ் ஓவரால் கவுண்டிங் எவ்வளவு வருது? 24. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். சரியா? அடுத்து பாயிண்ட்ஸ் வைஸ் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ், 5 into x. செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ், 3 into y. தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 1 பாயிண்ட், 1 into z, ஜஸ்ட் z மட்டும் எழுதிக்கணும். பாயிண்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஓவரால் 56 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 56, இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பிளேஸ்ல நிறைய பேர் வின்னரா இருக்காங்க. அவங்களோட கவுண்டிங் டோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸோட டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. அதை ஈக்குவேஷனா எழுதும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் பிளேஸ்ல வரக்கூடிய வின்னர்ஸ் இருக்காங்களா, தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ், அவங்களோட கவுண்டிங் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸோட அடிஷன் டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. இப்போ இந்த பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்யை அப்படி வச்சுக்குவோம். இந்த பிளஸ் இஜெட் அங்கிட்டு போனா மைனஸ் ஆயிருமா? இப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இஜெட். இதை ஃபுல்லா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிடுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்குவோம். 3 ஈக்குவேஷன் இருக்கா? 3 ஈக்குவேஷன் இருக்கு. நமக்கு 3 வேரியபிள் இருக்கு, எக்ஸ் ஒய் இஜெட். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்றேன். 1 + 3. சரி, ஏன் ஃபர்ஸ்ட் டைம் தேர்டையும் ஆட் பண்றேன்? இங்க பிளஸ் இஜெட் இருக்கு, இங்க மைனஸ் இஜெட் இருக்கு. ஜஸ்ட் ஆட் பண்ணா இஜெட் கேன்சல் ஆயிடும். சரியா? நான் இஜெட்ன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ண போறதா முடிவு பண்ணியிருக்கேன்.
ஏன்னா plus z minus z ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு இதான். இப்போ இதான் ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோமா? x plus y plus z equal to 24. Third equation x plus y minus z equal to 0. Just add. அப்போ plus z minus z cancel ஆயிருமா? ஆட் பண்ணா x plus x 2x, y plus y 2y, 24 plus 0 24. பாருங்க, இதை ஃபர்தரா சிம்பிளை பண்றதா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஈக்குவேஷன் 4 கன்சிடர் பண்ணிக்கும். சரியா? அடுத்தது நம்ம ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஆட் பண்ணோமா? இப்போ செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணோம். ஏன்னா இங்கேயும் பிளஸ் இஜெட் மைனஸ் இஜெட்னு வருது. அப்போ ஜஸ்ட் இதையும் ஆட் பண்ணாலே நமக்கு இஜெட் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இங்க xy வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இன்னொரு xy வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருந்தாதான் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதனால 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணி இஜெட்டை கேன்சல் பண்ண மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்றோம், இஜெட் கேன்சல் ஆகுது. அப்போ 2 plus 3 implies second equation 5x plus 3y plus z equal to 56. third equation என்ன இருக்குன்னா x plus y minus z equal to 0. add தான் பண்ண போறோம். add நீங்க மென்ஷன் பண்ணிட்டு plus z minus z கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன வரும் பாருங்க, 5x plus x 6x ஆயிரும், 3y plus y 4y ஆயிரும், இங்க 56 plus 0 56 ஆயிரும். இதை ஈக்குவேஷன் 5 வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் பாருங்க, x x y y ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளை சால்வ் பண்ணணும். நான் என்ன சூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒய்ன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ணலாம்னு முடிவு பண்றேன். ஏன்னா இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இதை 2ஆ 4ஆ ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். மொத்தமா எல்லா வேல்யூமே 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அப்ப என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் 4 மல்டிப்ளை பை 2. எதுக்காக ஈக்குவேஷன் 4 2ஆல மல்டிப்ளை பண்றோம்னா நான் ஒய்ன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ண போறதா முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கான்னு பார்க்கணும். இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இந்த 2-ஐ 4ஆ மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 4 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4 ஆயிரும். சரியா? ஈக்குவேஷன் 4 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4x, 2 2s are 4y equal to 24 2s are 48. ஈக்குவேஷன் 4 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை ஜஸ்ட் எடுத்து எழுதுனா போதும். ரைட் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 6x plus 4y equal to 56. சால்வ் பண்ணலாமா? இப்ப பாருங்களேன், ஒய்ன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ண போறதா முடிவு பண்ணி அதோட கோஎஃபிஷியன்ட்டை சேமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஆனா சைனை பாருங்க, பிளஸ் பிளஸ் ரெண்டுமே சேம் சைனா இருக்கு. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணாதான் இந்த ஒய்ன்ற வேரியபிள் கேன்சல் ஆகும். சப்ராக்ட் நீங்க மென்ஷன் பண்ணிட்டோம்னா கீழே சைனை மாத்திருங்க, மைனஸ் 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 3 பாசிட்டிவ் டேர்ம், அதனால நெகட்டிவ் சைனா மாறிடுச்சு. இப்போ நமக்கு கீழே இருக்க சைன் தான் இந்த டேர்ம் எல்லாத்துக்குமே. மைனஸ் 6x மைனஸ் 4y மைனஸ் 56 கீழே இருக்க சைனை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். பாருங்க, பிளஸ் 4y இங்க மைனஸ் 4y கேன்சல் ஆயிடுச்சு. 4x மைனஸ் 6x 4x மைனஸ் 6x ரெண்டுமே வேற வேற சைன். சப்ராக்ட் பண்ணோம்னா 2x கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ் இருக்கனால மைனஸ் 2x ஈக்குவல் டு 48 மைனஸ் 56. பாருங்க, 48 minus 56, 48 minus 56, answer minus 8. both side minus cancel பண்ணிட்டோம்னா 2x equal to 8 multiply 2 இங்கிட்ட வந்தா divide ஆயிருமா? so 8 divided by 2 2 table 1 time 4 time x value 4 னு கண்டுபிடிச்சிருக்கோம். x value 4 னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த x வேல்யூவை நமக்கு fourth equation fifth equation ரெண்டையும் பாருங்க, அதுல ஸ்மாலஸ்ட் ஈக்குவேஷன் எதுன்னு fourth equation தான் கொஞ்சம் சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கு. அப்போ fourth equation அப்ளை பண்ணுவோம். x equal to 4 put in fourth equation. fourth equation எழுதுவோமா? 2x plus 2y equal to 24. x value 4, 2 bracket 4
plus 2y equal to 24. 2 4s are 8 plus 2y equal to 24. Plus 8 இங்கிட்டு மூவ் பண்ணோம்னா minus 8 ஆயிரும். But 2y equal to 24 minus 8. 24 minus 8. 24ல 8 subtract பண்ணிட்டோம்னா 16. Multiply 2 இங்கிட்டு வந்தா divide ஆயிருமா? 16 divided by 2. 2 table 1 time, 8 time. So y value 8. Y value கண்டுபிடிச்சிட்டோம். X value 4, y value 8. இந்த ரெண்டு வேல்யூவையும் தேர்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணா z கிடைச்சிருமா? சாரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈஸியா இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க மைனஸ் z இருக்கு, இங்க டைரக்டா பிளஸ் z இருக்கு. இதுல போடுவோம், இதுதான் ஈஸியா இருக்கும். அப்போ 1 implies ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். x plus y plus z equal to 24. பாருங்க, x value 4 plus y value 8 plus z equal to 24. 4 plus 8 12 plus z equal to 24. Plus 12 அங்கிட்டு போயிருச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? 24 minus 12. Answer 12. கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர்ஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ். அதுக்கு தான் நம்ம நேம் வந்து XYZ ன்னு எடுத்திருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர்ஸ் x வேல்யூ 4, செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸ் 8, தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ் 12. சென்டென்ஸ்ல எழுதிருங்க இது அப்படியே. சரியா? இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது.